Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டி. நம்ம பாலிட்டி வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எல்லா கான்செப்ட்ஸும் தெளிவாக A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். பாலிட்டியில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை, அதை தாண்டி ஒரு பொதுவாக ஒரு அரசியலோட அமைப்பு, இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியாமல் நம்ம ஒரு ஆஃபீஸராக போய் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் நம்ம ஒரு ஆஃபீஸராக போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பாலிட்டியோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ், மேலே வர ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்க எல்லாரும் எப்படி அந்த பவருக்கு வராங்க, ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, ஒரு சட்டம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, ஒரு சட்டமன்றம் நடக்குதுன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மற்ற எல்லா டாபிக்ஸும் நமக்கு மார்க்குக்காக படிக்கிறோம். பட் பாலிட்டி அப்படிங்கிறது மார்க் ப்ளஸ் நம்மளோட ஒர்க் நேச்சர் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற ஒரு டாபிக் தான் இந்த பாலிட்டி அப்படிங்கிறது. அதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பாலிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை டீட்டெயில்டாக நம்ம புரிஞ்சுக்கிற அந்த டாபிக் பேர் தான் பாலிட்டி. ஓகேவா? ஓகே, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்தியாவில் அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, குப்தர்கள், அதுக்கப்புறம் முகலாயர்கள், அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி சுல்தானேட்டில் நிறைய ரூலர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய டைனாசிட்டிஸ் அப்படிங்கிறதுருக்கும். அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மராத்தாஸ் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, நமக்கு சவுத் இந்தியாவிலுமே சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி அரசர்களால் இருந்த ஒரு இந்தியா அப்படிங்கிறது எப்படி இந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளே போச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் பிரிட்டிஷ் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்தது தான் மெயினான ரீசன். ஓகேவா? அவங்க இங்கே வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு மேலே நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஃபார்மேட் எல்லாத்தையும் நமக்கு இங்கே பழக்கப்படுத்திட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் புதுசாக நம்ம மறுபடியும் நம்ம பழைய கால அரசர் காலத்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி கொண்டு போனாங்களோ அதே மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணலாம், நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். ஓகே, கான்ஸ்டியூஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது முன்னாடி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது உங்கள் எல்லாருக்குமே பேசிக்கான ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரில் தான் வந்து முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஓகேவா? டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வருது. ஓகேவா? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. ட்ரேட் பண்ண வந்த அந்த கம்பெனி தான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்க அரசாங்கத்தை அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. எப்படி கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிங்டம் இருக்குது, அந்த கிங்டமுக்கு ஒரு கிங் இருக்கார். ஓகே, அந்த கிங்குக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஏன்னு ஒரு பையன், பின்னு ஒரு பையன், 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த கிங் வந்து இறந்து போயிட்டாருன்னா அடுத்து ஏ இல்லைனா பி யாராவது ஒரு பையன் வந்து அரசனாகணும். ஓகே, யார் பெரிய பையனோ அந்த அரசனாவான். இதுதான் வந்து எப்பவுமே ரூலாக இருக்கும். இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு நான் வந்து உனக்கு மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்குறேன், உன்னோட பிரதருக்கு எதிராக நீ சண்டை போட்டு நீ ஜெயிச்சு நீ அரசன் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அதிகாரம், நான் உனக்கு மிலிட்ரி சப்போர்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடப்படும். இது மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. ஓகேவா? இங்கே இருக்க அரசாங்கம் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கீழே போனதுக்கு இதுதான் காரணம். ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகேவா? இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது சிராஜுத்தௌலா அப்படிங்கிற நவாபுக்கும் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு மெம்பருக்கும் தான் வந்து இந்த சண்டை அப்படின்னு நினைக்குது. சிராஜுத்தௌலாக்கும் ராபர்ட் கிளைவும். ஓகே, இதில் ஜெயிக்கிறது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறது தான் ஜெயிக்கிறார். ஓகே, அடுத்தது 1764 பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகே, இந்த போர்லையுமே யார் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த 2 முக்கியமான வார்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த இடத்துல அவங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமான ஒரு பேட்டில்ஸ் 2 அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அண்டு பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகே, இந்த 2 போர்லையுமே பிரிட்டிஷ் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ பவர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, இப்போ பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. இப்போது நம்ம முன்னாடியே சொன்னேன், இது டேரெக்டாக பிரிட்டிஷில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற பேரில் தான் வந்து வந்தாங்க. அந்த கம்பெனி தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா கைப்பற்றுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஓகே, இப்போது அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சம் வந்தது. ஓகேவா, அங்கே கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடையுது. அவங்களுக்கு பெருசாக லாபம் அப்படிங்கிறது எதுலையுமே கிடைக்கல. ஆனால் அங்கேருந்து வந்து ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய அளவு ஆதிக்கத்தை வந்து செய்கிறாங்க. ஓகே, அப்போ அதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து போன ஒரு கம்பெனி இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க, அப்போ அவங்கள நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், இந்தியாவை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து போடுறாங்க. இந்த சட்டங்களை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது எப்போ போட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1773 ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்டோட பேர் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் யாரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சனாக யார் இருந்தாங்க அப்படின்னா லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஓகே, நம்ம பின்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வரும். இப்போதைக்கு நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது எந்த ஆக்ட் கீழே வந்ததுன்னா 1773 ஆக்ட், ரெகுலேஷன் ஆக்ட். இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இங்கே வந்து உருவாக்குனாங்க. இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட் கிடையாது, இப்போ இருக்கிறது டெல்லியில் இருக்குது. இது எங்கே கிரியேட் பண்ணாங்கன்னா கல்கத்தாவில் 1774. இந்த ஆக்ட் வந்து அடுத்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் கல்கத்தாவில் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. 1774 இந்தியாவில் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஓகேவா, 2 முக்கியமான ஆக்ட் என்னென்னது, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757, பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1773 ஆக்ட், அது பேர் ரெகுலேஷன் ஆக்ட். அதில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு போஸ்டிங் கொண்டு வராங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு இருந்தா அப்படின்னா லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கல்கத்தாவில் 1774 கொண்டு வராங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக யாரை போட்டாங்க அப்படின்னா எலிஜா இம்பே. ஓகே, எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக வந்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது எலிஜா இம்பே. ஓகே, அடுத்தது இப்போது இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பார்த்தோம். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே திடீர்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் போடும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு கோவம் வரும். ஓகே, நாங்கள் தான் இவ்வளோ விஷயம் பண்ணோம், நீங்கள் திடீர்னு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2 ஆக்ட் கொண்டு வராங்க. ஓகே, ஒன்று வந்து செட்டில்மெண்ட் ஆக்ட் 1781. அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகே, இந்த 2 ஆக்ட்டுமே வந்து முன்னாடி வந்து ரெகுலேஷன் ஆக்ட் திடீர்னு வந்ததுனால அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட்ஸ். இது ஏன் பிட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த டைமில் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் பிட் அப்படிங்கிறவர் தான், அதனால் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போ இதில் டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கனால இதுக்கு அப்புறம் இருந்து தான் இந்தியாவை பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தது. ஓகே, இப்போ இந்த 2 ஆக்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ரினிவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆக்ட்லையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இதோட இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 1773. அப்போ ஒவ்வொரு 20 வருஷம் அப்படின்னா அடுத்த ஆக்ட் எப்போ வந்திருக்குன்னா 1793. அடுத்தது 1813,
அதுக்கடுத்து 1833, அதுக்கடுத்து 1853. ஓகே, இதோட முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆக்ட் அப்படிங்கிறது வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஆக்ட் வந்திருக்கு? 4 ஆக்ட் வந்திருக்கு. இந்த எல்லா ஆக்டையுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது சார்ட்டர் ஆக்ட் 1, இது சார்ட்டர் ஆக்ட் 2, இது சார்ட்டர் ஆக்ட் 3, இது சார்ட்டர் ஆக்ட் 4. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம கிரியேட் பண்ணல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே போட்ட ஆக்ட்ஸ். இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793, 1813, 1833, 1853. ஓகே, இப்போ இந்த ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாச்சு. இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ 1793 ஆக்டில் தான் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகே, இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்போ? 1793 ஆக்ட் கீழே. அடுத்தது 1833ல் நம்ம முன்னாடி இருக்கிற போஸ்ட் என்ன பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட் பார்த்தோம். இப்போ அதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஒரு பர்சன் போட்டிருக்கோம்ல, அவர் யார் அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிங். முன்னாடி பார்த்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதை சொன்னது யார்? அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்லேருந்து இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிங். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்தது 1853. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த 1853க்கு முன்னாடியே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் சட்டம் இயற்றும் அரங்கம், அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து இங்கே தேவையான சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபுல்லாகவே யார் இருப்பாங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க, அதாவது பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, இந்தியன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு கவுன்சில் வந்து கிரியேட் ஆகுது 1833ல். அடுத்தது 1853ல் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி இந்த 20 years அப்படிங்கிறது கிடையாது, நெக்ஸ்ட் ஆக்டில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த டைமில் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்குது. இந்த கிரேட் ரிவோல்ட்னால நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போகுது. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு அரசர்களும் வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த எல்லா அரசர்களும் சண்டைக்கு போகிறாங்க. ஓகே, இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கும்போது கிரேட் ரிவோல்ட் பற்றி தெளிவாக படிச்சிருப்பீங்க. நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம கொண்டு போகும்போதும் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிவோல்ட் நடந்தனால கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பின்னடைவு, செட்பேக் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்போ இதை ரீசனாக வச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கோலே வந்து எப்படியாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது இந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டை காரணமாக வச்சு என்ன சொல்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஓகே, அது வந்து 1858. 1857ல் கிரேட் ரிவோல்ட் நடக்குது. அடுத்த வருஷம் 1858ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1773லேருந்து 1857 வரைக்கும் கம்பெனி ரூல். அதுக்கப்புறம் 1858லேருந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் க்ரௌன் ரூல். இது க்ரௌன் ரூல், இது கம்பெனி ரூல். ஏன்னா 1857க்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது கிடையாது, டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே வந்துடுச்சு.
அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வைஸ்ராய் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட் கொண்டு வராங்க. ஓகே, செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வைஸ்ராயாக யார் போட்டாங்க அப்படின்னா லார்ட் கேனிங் அப்படிங்கிறவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த லார்ட் கேனிங் தான் வந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராய். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னா லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா லார்ட் வில்லியம் பென்டிங்க். வைஸ்ராய் அப்படின்னா லார்ட் கேனிங். ஓகேவா, இந்த 3 கொஷினுமே வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான். ஓகே, அடுத்தது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ மோர் எக்ஸ்டென்ஷன், இனிமே இந்தியாவில் நாங்கள் எந்த இடத்தையும் கைப்பற்ற அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் கொண்டு வந்தது. ஓகே, அடுத்தது இப்போ இந்த 1858க்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்தியன்ஸை நம்ம எதுலேயுமே இன்வால்வ் பண்ணுறது இல்லை கவர்மெண்ட்டில், அதனால தான் அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து சண்டை போடுறாங்க. அப்போ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறக்க என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து சட்டம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எல்லாருமே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே பிரிட்டிஷாக தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். அப்போது இதில் வந்து இந்தியன்ஸை இன்வால்வ் பண்ணோன்னா அப்போது இந்தியன்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி சட்டம் இயற்றக்கூடிய அரங்கத்திலேயே இடம் கொடுக்குறாங்க, அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்க மாட்டாங்க. ஓகே, அப்போ இதை ஒரு மைண்ட் செட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சில் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கவுன்சில் ஆக்ட்ஸ் பிரிட்டிஷ் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்க வரைக்கும் அது சார்ட்டர்ட் ஆக்ட்ஸாக இருந்திருக்கும். ஓகே, அவங்க போனதுக்கப்புறம் வந்தது கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 கவுன்சில் ஆக்ட் இருக்குது, 1861, 1892, 1909. ஓகே, இது 3மே கவுன்சில் ஆக்ட்ஸ். ஓகே, அப்போ இது கொண்டு வந்ததுக்கான மெயினான ரீசன் என்னது, இந்தியன்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அவங்களோட மெம்பர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை 4லேருந்து 16 ஆக்குறாங்க செகண்ட் ஆக்டில். அதுக்கப்புறம் அதை 16லேருந்து 60 ஆக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இப்போது 1861 ஆக்ட் வந்தது காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி நடந்த கிரேட் ரிவோல்ட்டில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொண்டு போயிட்டு திரும்ப கவர்மெண்ட் வந்து க்ரோன் ரூல் வந்து வந்துடுது. அப்போது இந்தியன்ஸை இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற 1861 இந்த ஆக்ட் வந்து வருது. இப்போ 1882 இந்த ஆக்ட் எதுக்காக வரணும் அப்படின்னா அந்த டைமில் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவாகுது. ஓகேவா, இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவாச்சுன்னா 1885 உருவாகுது. ஓகேவா, 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவாகுது. ஓகே, இப்போது இந்த கட்சி உருவாயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஃபேவரபுளான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 4 மெம்பர்ஸ்லேருந்து 16 மாறுது. அப்போது இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிரியேட் ஆனது தான் வந்து இதுக்கு காரணம். ஓகேவா, ஓகே, கொஞ்சம் ரோல் ஆகுது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 1909. ஓகே, அப்போது நமக்கு 1905 இங்கே இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இப்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது என்னதுன்னா முன்னாடி வந்து பெங்கால் அப்படிங்கிறது இந்த மாதிரி முழுமையாக பெங்கால் அப்படிங்கிற நேமில் மட்டும்தான் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா 1905 இந்த மாதிரி 2ஆக பிரித்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட் பெங்காலாகவும் இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட் பெங்காலாகவும் பிரித்தாங்க. இப்போ இந்தியாவில் நமக்கு இருக்கிறது என்னது, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற நேமில் தான் இருக்குது. அப்போ ஈஸ்ட் பெங்கால் இப்போ எங்கே இருக்குன்னா இப்போ இருக்க பங்களாதேஷ் தான் முன்னாடி இருந்த ஈஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் அது வெறும் பெங்காலாக இருந்தது, அப்புறம் ஈஸ்ட் பெங்கால் ஆச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து தனியாக இண்டிபெண்டன்ட் வாங்கிட்டு பங்களாதேஷ் வந்து இப்போ ஒரு தனி கண்ட்ரியாக இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 1905 நடந்த இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். ஓகே, அப்போ இதனால தான் பெங்கால் அப்படிங்கிறது 2ஆக பிரிஞ்சுது. ஓகே, அப்போது இதில் வந்து எப்படி பிரித்தாங்க அப்படின்னா ஈஸ்ட் பெங்காலில் இருக்கவங்க மெஜாரிட்டி முஸ்லீம்ஸாக இருப்பாங்க,
வெஸ்ட் பெங்காலில் இருக்க மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸாக இருப்பாங்க. அப்போது இந்த முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்க மெம்பர்ஸ்லாம் தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாரும் தனியாக ஒரு கட்சி வந்து உருவாக்குறாங்க. அந்த கட்சியோட பேர் முஸ்லீம் லீக். ஓகே, முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அப்போ இந்த கட்சி உருவானதுனால இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி காங்கிரஸ் கட்சி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அதனால் 1909 முஸ்லீம் லீக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ஆக்டோட இன்னொரு பேர் வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். இதில் மின்டோ அப்படிங்கிறவர் அப்போ இருந்த வைஸ்ராயாக இருந்திருப்பார், மார்லே அப்படிங்கிறது அப்போ இருந்த செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க. அதனால் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸுக்குன்னு செப்பரேட் எலக்ட்ரேட் தனி தொகுதி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எப்போ 1909 ஆக்டில். இப்போ கவுன்சில் ஆக்ட்ஸ் 3 இருக்கும், 1861, 1892, 1909. 1861 வரது காரணம் 1858 கிரேட் ரிவோல்ட். 1885 காங்கிரஸ் கட்சி உருவானால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். 1892 ஒரு ஆக்ட். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது. அந்த பெங்கால் பார்ட்டிஷன் மூலிமா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக 1909 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டோட பேர் கவுன்சில் ஆக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். அதில் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்ஸுக்குன்னு செப்பரேட் எலக்டட் தனி தொகுதி கொடுத்தது. இப்போ அடுத்தது 1919 ஆக்ட். ஓகே, 1919 ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இப்போ இதில் நமக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது கொண்டு வந்திருப்பாங்க. டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் இல்லை டயார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். டயார்ச்சி சிஸ்டம். டயார்ச்சி அப்படின்னா இரட்டையாட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து சட்டம் போடுற விஷயத்தங்க ரெண்டு தான் மாற்றுறாங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், இன்னொன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் கொண்டு வராங்க. இது எதில் அப்படின்னா ப்ராவின்சஸில். இப்போ தான் நம்ம ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி ப்ராவின்சஸ், மாகாணங்கள் அப்படி தான் வந்து பிரிச்சிருந்தோம். இந்த ப்ராவின்சஸில் இந்த டயார்ச்சி சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா இரு அவை சட்டமன்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இரு அவை சட்டமன்றம். ஓகே, இப்போ நமக்கு சட்டமன்றம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவோமா. இப்போ ரெண்டு சட்டமன்றங்கள் இருக்குது. அதனால தான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னா 1919 ஆக்டில் தான் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்தது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பாயிண்ட் விட்டேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மான்டெகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போ மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்னா மின்டோ வந்து வைஸ்ராய், மார்லே வந்து செக்ரட்டரி. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மான்டெகோ செம்ஸ்ஃபோர்டுனா செம்ஸ்ஃபோர்டு வந்து வைஸ்ராயாகவும் மான்டெக் வந்து செக்ரட்டரியாகவும் இருப்பார். ஓகே, அதில் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இவர் வந்து செம்ஸ்ஃபோர்டு வந்து வைஸ்ராய், மான்டெக் வந்து செக்ரட்டரி. ஓகே, அடுத்த ஆக்ட் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். எதனால் அப்படின்னா இந்த ஆக்ட் தான் இந்தியாவுக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ராப்பரான ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எக்ஸாம்பிள் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது இந்தியாவுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆக்ட் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 1927 சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் எதுக்காகனா இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இதை பேஸ் பண்ணி அடுத்து வர சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக 1927 இந்த கமிஷன் வந்து போடுறாங்க. இது 1935 இந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்தது 1929 1931 வரைக்கும் இந்தியாவில் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது லண்டனில் நடக்குது. இதில் நிறைய இந்தியன்ஸ் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கூட காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அப்போ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நிறைய டிஸ்கஷன் போகுது. அதுலேருந்து நிறையா அவுட்புட்ஸ் வந்து இன்புட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இது மூலிமா இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1933 ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறது தான் ஒயிட் பேப்பர். இப்போ இந்த 3 விஷயங்களுமே இந்தியாவில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கனால இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகுது 1935.
அதனால தான் இந்த ஆக்டை வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட், இந்தியா பேஸ்டு ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆக்டில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸை கான்ஸ்டியூஷனில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ப்ராவின்சஸில் டயார்ச்சி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்களா, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராவின்சஸில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வராங்க. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அதுக்கப்புறம் ஆர்பிஐ. ஆர்பிஐ அப்படிங்கிறதும் 1935 தான் கிரியேட் ஆகுது. அதுக்கான ஆக்ட் வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஆர்பிஐ ஆக்ட் 1934ல் ஆர்பிஐ அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகுது. இது 1935ல். அடுத்தது லாஸ்ட் ஆக்ட் 1947, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னா 1947ல் கிரியேட் ஆகுது. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் August 15, 1947 இதுக்கப்புறம் இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே கிடையாது. ஓகேவா? இந்தியான்னு ஒரு தனி கண்ட்ரி, பாகிஸ்தான்னு ஒரு தனி கண்ட்ரி. இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே கிடையாது. இது ரெண்டுமே ஒரு சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ பவுண்டரி பிரித்து கொடுக்குறது, எது வரைக்கும் பாகிஸ்தான், எது வரைக்கும் இந்தியா அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுக்காக ஒரு பவுண்டரி கமிஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பவுண்டரி கமிஷன் அமைச்சாங்க அப்படின்னா, அமைச்சாங்க, அதோட பேர் வந்து ராட்க்ளிஃப் கமிஷன். ராட்க்ளிஃப் கமிஷன். இந்த கமிஷன் தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ஸ் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்தது இந்த ராட்க்ளிஃப் கமிஷன் தான். ஓகேவா? இதுபடி இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது பிரிஞ்சாச்சு. இப்போது இந்தியா எப்படி இந்த கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற கான்ஸ்டியூஷனோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்ட் அப்படிங்கிறது இருந்தது, ஒரு அரசர்களால் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு இந்தியா அப்படிங்கிறது எப்படி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு போகுது அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ ஆக்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டு இந்தியன்ஸ் வந்து அதுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ஆக்ட் சொல்கிறதா நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த ஆக்டில் என்ன இருக்கோ அந்த ப்ரொசீடிங்ஸ் படி போடணும், அதில் கவர்னர் இருந்தார் அப்படின்னா அந்த கவர்னர் தான் ஹையஸ்ட் பொசிஷன், இப்படின்னு சொல்லி இந்தியன்ஸை பழக்கப்படுத்துகிறாங்க. ஓகேவா? இதுக்கு பழக்கப்பட்ட இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க திரும்ப பழங்காலத்துக்கு போக முடியல, திரும்ப ஒரு அரசர்கால ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வர முடியல. நம்ம பிரிட்டிஷ் என்ன கொண்டு போகிறாங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க ரெடி ஆகிடுறாங்க. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் எப்படி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கிரியேட் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி நம்மளும் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 9 December 1946. ஓகேவா? இந்த டேட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? இதோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுறது, அரசியலமைப்பை உருவாக்குறது. இதுதான் இந்த அசம்பிளியோட மெயின் மோட்டிவ். ஓகே, இந்த கமிட்டி வந்து 3 மீட்டிங் போடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணது 9 December 1946 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உடனே யாரையும் பிரசிடெண்ட்டாக போட முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரரி பிரசிடெண்ட் அப்படிங்கிறத போடுறாங்க. அப்போதைக்கு டெம்பரரி பிரசிடெண்ட்டாக ஒரு மெம்பர் வந்து போடுறாங்க. ஓகே, அப்படி டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெம்பரரி பிரசிடெண்ட் வந்து எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறவரை போடுறாங்க. ஓகேவா? இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்தது 9 December 1946 செகண்ட் மீட்டிங் நடக்குது. இதில் பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்னு கேட்டாலும் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது பேசிக்கலாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியே இருந்த அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேயே அவரை பிரசிடெண்ட் ஆக்கிட்டாங்க. அடுத்தது 13 December 1946 மூணாவது மீட்டிங் நடக்குது. இந்த மூணாவது மீட்டிங்கில் ஜவஹர்லால் நேரு
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிரியேட் பண்ண போகிற அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, என்ன மோட்டிவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், என்னென்ன ஐடியாலஜிஸை வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. ஓகே, ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், தமிழில் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத இவர் பாஸ் பண்ணுறாரு. எப்போ? 13 டிசம்பர் 1946 ஜவஹர்லால் நேரு வந்து பாஸ் பண்ணுறாரு. ஓகே, இது பின்னாடி கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது எப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா Jan 22, 1947 அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அக்செப்ட் பண்ணி நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ரன் ஆகுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கமிட்டிஸ் அப்படிங்கிறது போடுறாங்க. ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நீங்கள் லூசன்ட் புக் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு கமிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அண்ட் தேர் சேர்மன் அப்படின்னு இருக்கும். அந்த டேபிளை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த கமிட்டிஸ் படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான கமிட்டினா வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இந்த ஒரு கமிட்டி பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கமிட்டி வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குன அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட், சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. இவர் கூட இவர் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவர் இருக்காங்க. ஓகேவா? அம்பேத்கர் அவர் கூட ஒரு 7 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, நிறையா கண்ட்ரீஸ்க்கு அப்படி வந்து போவாங்க. ஓகேவா? எல்லா கண்ட்ரிலையும் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, அந்தந்த ஊரில் வந்து என்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்தியாவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறது ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் நிறையா டிராஃப்ட் ரெடியாக இருக்கும். ஃபைனல் டிராஃப்ட் ரெடியாகி எப்போ அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா 26 நவம்பர் 1949 ஃபைனலாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடாப்டட் டேட் 26 நவம்பர் 1949. இதை அஃபீஷியலாக நம்ம மாற்றின டேட். ஓகேவா? இது வந்து அடாப்ட் பண்ண டேட். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இதெல்லாமே ஓகே, நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன டேட் வந்து 26 நவம்பர் 1949. ஆனால் அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டேட், அக்செப்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒரு நாளாக இருக்கும், அதை வந்து உருவாக்குறது ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. உருவாக்குறது ஒரு நாள், அதை யூஸ் பண்ணுறது ஒரு நாளாக இருக்கும்ல. அந்த மாதிரி கிரியேட் பண்ண நாள் எப்போனா, அக்செப்ட் பண்ணி கிரியேட் பண்ண நாள் வந்து 26 நவம்பர் 1949. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது, நடைமுறைப்படுத்தினது எப்போ அப்படின்னா இம்ப்ளிமெண்டட்னு போட்டுக்கோங்க. ஓகே, இம்ப்ளிமெண்டட் அந்த டேவோட தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ரீசன் தெரியாமலே நம்ம மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, எனக்குலாம் பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்காக தான் நம்ம அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோன்னே தெரியாமல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதுக்கான ரீசன் தெரிஞ்சது. ஓகே, 26 ஜான்வரி 1950. ஓகே, 26 ஜான்வரி 1950 நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம்? ஏன் இந்தியாவை குடியரசு தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம்? இந்தியா இஸ் a ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவை எதனால் சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணனால தான். ஓகேவா? ரிப்பப்ளிக் அப்படின்னா மக்களோட அரசாங்கம். அந்த அரசாங்கம் ஒரு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இருந்தால் தான் அது ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். டெமோக்ரஸினாலும் மக்களாட்சி தான், ரிப்பப்ளிக்னாலும் மக்களாட்சியை பேஸ் பண்ணது தான். ஆனால் அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு புக், அந்த கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் அது ரிப்பப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ரிப்பப்ளிக்காக இந்தியா மாறினது 26 ஜனவரி 1950. இப்போ இதில் இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம கிரியேட் பண்ண நாள் இந்த ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 2 years 11 months 18 days. 2 years 11 months 18 days ஆச்சு மொத்தமாக நம்ம கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட நாட்கள். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா மொத்தமாக 64 lakhs அப்படிங்கிறது செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா
ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள், அதுக்கு அடுத்தது ஷெட்யூல்ஸ், அடுத்தது பார்ட்ஸ், அடுத்தது ஆர்டிகல்ஸ். இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஒயிட் சரியா தெரியல. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு புக் எடுத்துட்டோம்னா நமக்கு அதில் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் தான் நமக்கு ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது, கான்ஸ்டியூஷனோட ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. அடுத்தது ஷெட்யூல். ஷெட்யூல் அப்படின்னா நம்ம ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறது. இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு 12 ஷெட்யூல் வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ இருந்ததுன்னா 8 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டியூஷனை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு 1950. அதுக்கப்புறம் நமக்கு நிறையா சேஞ்சஸ் தேவைப்படும், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் தேவைப்படும். அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனில் பண்ணுற சேஞ்சஸை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த 12 ஷெட்யூலாக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்ட்லையும் ஸ்டார்டிங்கில் ஒரு 22 பார்ட்ஸ் இருந்தது, இப்போது 25 பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, இப்போது 400க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, அது வந்து ஒரு வருஷம் ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ண மாறிட்டு இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்டான இப்போ இருக்க நமக்கு ஃபிக்ஸ்டான டேட்டா அப்படிங்கிறது இதுதான். 395 ஆர்டிகல் ஸ்டார்டிங்கில் இருந்தது, அது மட்டும் நமக்கு போதும். ஓகேவா, ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வந்தது, அந்த ஆக்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த அசம்பிளி நிறைய கமிட்டிஸ் போடுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கமிட்டி அப்படிங்கிறது டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் அதை விசிட் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்து நமக்கு 26 நவம்பர் 1949 ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி எப்போ அக்செப்ட் பண்ணி இந்தியா கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்குச்சு அப்படின்னா 26 ஜனவரி 1950 அக்செப்ட் பண்ணி இந்தியா அப்படிங்கிறது ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியாக வந்து மாறுது. அந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பிள், ஷெட்யூல்ஸ், பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம டிராஃப்டிங் கமிட்டி பற்றி பார்த்தோம். இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து கிரியேட் பண்ணவங்க. ஓகே, டிராஃப்டாக ரெடி பண்ணது கான்ஸ்டியூஷனை. ஓகே, அப்போது அவங்க எல்லா ஊருக்கும் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்க கான்ஸ்டியூஷனை பார்த்து அதை வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்போது எந்தெந்த ஊரில் இருந்து தான் அந்த சோர்சஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, இந்த ஆக்டை பற்றி சொல்லும் போதே நான் சொன்னேன் இந்தியாக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஆக்ட் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அப்போது இந்த ஆக்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரோட போஸ்டிங், பிஎஸ்சிஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி, ஃபெடரல் ஸ்கீம். ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்தது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகே, இப்போ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நமக்கு பார்லிமெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஓகே, பார்லிமெண்ட் பேஸ்டாக ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனோடது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியா அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நமக்கு எல்லா பவர்ஸுமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்தது பைகேமரலிசம். பைகேமரலிசம் அப்படின்னா இரு அவை சட்டமன்றம். நமக்கு லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 இருக்கா, அதுதான் வந்து பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட் சிஸ்டம்,
legislative procedure, அதுக்கப்புறம் ரிட்ஸ். ஓகேவா, இது எல்லாமே நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. இப்போதைக்கு இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்த விஷயங்கள் இது அப்படிங்கிறத மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பைகேமரலிசம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ரிட்ஸ். அடுத்தது யூஎஸ் கான்ஸ்டியூஷன். இப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ப்ராக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க, பவர்ஃபுல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, பவர்ஃபுல். அப்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும், நமக்கு இதை ரீட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்ததாக தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அப்படி தான் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன், அப்படியே உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி அப்படிங்கிற அமைப்பு, நீதிமன்றங்கள் வந்து அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டுக்கலாம், யாருக்கும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது அங்கேருந்து எடுத்தது தான். அடுத்தது நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற ப்ரியாம்பிள், அதுவும் அங்கேருந்து எடுத்தது தான். அடுத்தது போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த போஸ்ட்லாம் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்தது தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்பீச்மெண்ட், பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணுறது, அதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியும். இது எடுத்தது எங்கேருந்து அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து. அடுத்தது கனடா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் பவர், ஸ்ட்ராங் சென்டர். ஓகே, ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டாட்சி, ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி ரெண்டு இருக்குது. ஆனால் யாருக்கு பவர் அதிகம்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அப்போ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்டர். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ஹெட் தான் வந்து கவர்னர். இந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். அப்போ அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல், அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெம்பரை போடுறாரு. அப்போது இதுக்கு யார் பவர் அதிகம், இது இன்டெரக்டாக நமக்கு யாரோட பவர் அதிகம்னு தெரியுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். ஓகேவா, இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை சென்டர் அப்படிங்கிறது. அடுத்தது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறவங்க ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தீர்த்து வைப்பாங்க. ஏதாவது ஒரு கேசஸ் வந்து, ஏதாவது ஒரு ஆக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க, அந்த ஆக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் கேள்வி கேட்க முடியும். அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கனடியன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இது வந்து இதுக்கு எப்படி என்ன ஹிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இது வந்து ஈக்குவல் ஷேரிங் இந்த மாதிரியான கான்செப்ட் பேஸ்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கும். ஓகேவா, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, இது நம்ம ஷெட்யூல்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். 7th ஷெட்யூலில் இருக்கும் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. அது பார்ப்போம் கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜாயின்ட் சிட்டிங்.
joint sitting of two houses of parliament. ஓகே, நமக்கு ராஜ்யசபா லோக்சபான 2 ஹவுசஸ் இருக்கு. அந்த ஹவுசஸ்க்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க. இது நம்ம பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பார்ப்போம், அப்பவும் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கான சுதந்திரம். இந்த 3 விஷயமே எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். இதில் ஒரு சில வேர்ட்ஸ் ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. இப்போது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அங்கே ஃப்ரெஞ்ச் நாட்டில் நடந்திருக்கும். ஓகே, அது ஃப்ரெஞ்ச் புரட்சி எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1789 அந்த டைமில் நடந்திருக்கும். அந்த ரெவல்யூஷனில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க நிறையா கோட்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம இந்த 4 வேர்ட்ஸை மட்டும் எடுத்திருக்கோம். அது என்னென்ன? ரிபப்ளிக் அப்படின்னா என்னது? ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். குடி அப்படின்னா மக்களால் இருக்கக்கூடிய ஒரு அரசு தான். அதுக்கப்புறம் நமக்கு டெமோக்ரஸின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, டெமோக்ரஸினாலும் என்னென்னா மக்களாட்சின்னு தான் சொல்லுவோம். இப்போ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் டெமோக்ரஸி, ரிபப்ளிக் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரிபப்ளிக் அப்படின்னா அந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஓகே, கான்ஸ்டியூஷன் ஒரு புக் இருக்கும், அந்த புக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனை ஃபேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதை ரிபப்ளிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு 26 ஜனவரி 1950 நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டனால தான் இந்தியா ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியாக மாறி ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இல்லைனா இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மக்களால் தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் இருக்குது, ஆனால் நம்ம வேறு எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வெறும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். டெமோக்ராட்டிக் ப்ளஸ் ரிபப்ளிக் அப்படின்னா அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வரணும். யா, அடுத்தது லிபர்ட்டி அப்படின்னா வந்து சுதந்திரம். அடுத்தது ஈக்குவாலிட்டினா சமத்துவம், எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரையும் வந்து பிரதர்ஸாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். இப்போ ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டிபிஎஸ்பி. இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்தது மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். எலெக்ஷனோட போஸ்ட் அப்படின்னா நமக்கு யூஎஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். எப்படி எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர். ஒரு ராஜ்யசபா மெம்பரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு இந்த நம்ம யாரும் ஓட்டு போட மாட்டோம், அவங்களாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் வருவாங்க. அப்போ அந்த எலெக்ஷன் எப்படி நடத்தணும் அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை சொல்லியிருக்கது தான் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகே, சரி, இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்தது ஜப்பான். ஜப்பான்லேருந்து எடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா
அப்படின்னா என்னென்னா சட்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே, அதில் ஆப்போசிட் கேள்வியே கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பார்க்காம சட்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அந்த ப்ரொசீஜரை. அதுதான் வந்து ஜப்பான் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. அடுத்தது ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் ஆர் யூஎஸ்எஸ்ஆர் ஆர் சோவியத் யூனியன், எப்படி கொடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே மீனிங் தான். இப்போ இதுலேருந்து ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்லேருந்து கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் எடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகே, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருக்கோம். அடுத்தது லாஸ்ட் ஒன் ஜெர்மன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, இந்த ஜெர்மன் கான்ஸ்டியூஷன் இதில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. ஓகே, எமர்ஜென்சி அப்படின்னா அவசர கால நிலைகள். ஓகே, அந்த எமர்ஜென்சி போடும்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே செல்லாது. ஓகே, அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது ஜெர்மன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா, இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாமில் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது எது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதிலேருந்து எடுத்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் ரிப்பீட்டடாக. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எந்தெந்த சோர்சஸ்லேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், ப்ரியாம்பிள். ஓகே, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஓகேவா, இது எங்கேருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ப்ரியாம்பிள் பற்றின ஒரு சில விஷயங்கள் பார்த்தலாம். இப்போ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறது அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், பேஸ்ட் ஆன். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று போயிருக்கோம். அதில் 9 டிசம்பர் 11 டிசம்பர் 13 டிசம்பர்னு 3 மீட்டிங் நடந்திருக்கும்னு சொன்னேன். அதில் 13 டிசம்பரில் ஜவஹர்லால் நேரு வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணாருன்னு சொன்னேன். குறிக்கோள் தீர்மானம், ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனை எதை பேஸ் பண்ணி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம். ஓகே, அது எப்போது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, Jan 22 1947 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நம்ம அப்படியே என்னவா மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரியாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னு சொல்கிறது. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்க போகிறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அதனால் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அமெண்ட்மெண்ட் அப்படின்னாலே முன்னாடி சொன்னேன் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இதை ஒரே ஒரு டைம் மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஓகே, நான் அமெண்ட்மெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டையும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாமில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம தனி வீடியோ ஒன்று பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் இந்த 42nd அமெண்ட்மெண்ட். நம்ம பாலிட்டி கிளாஸ் ஃபுல்லாக முடியும் போது உங்களுக்கே தெரியும்
இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வருஷம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த ஒரே அமெண்ட்மெண்ட்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அதனால் இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது இந்த ப்ரியாம்பிள்லையும் இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு தடவை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. என்னென்ன வேர்ட்னா, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஓகேவா, இந்த 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கோன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு. அதில் தான் ப்ரியாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதில் என்ன பண்ணாங்க, 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஓகே, அப்படி ப்ரியாம்பிளில் இப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷனை சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நேச்சர் என்ன, அதோட இயல்பு என்ன, எப்படி இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ், அதோட குறிக்கோள் என்ன, எதை நோக்கி நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம், என்ன எதிர்பார்த்து இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ், குறிக்கோள், என்ன குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடாப்டட் டேட், எப்போ இதை அடாப்ட் பண்ணோம். இந்த விஷயங்கள் தான் நமக்கு ப்ரியாம்பிளில் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ். ஓகே, அப்போ அவங்க இல்லைன்னா இந்த கான்ஸ்டியூஷனே கிடையாது. ஓகே, அப்போ இது சோர்ஸே அவங்க தான். அடுத்தது நேச்சர் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட நேச்சர், இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ இதை S3DR எழுதி வச்சுக்கோங்க ப்ராக்கெட்டில். S3DR, இந்த ஆர்டர் கூட மாற்றக்கூடாது. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். S3DRனா சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதில் ஆல்ரெடி நம்ம டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இதில் சாவரின் அப்படின்னா வந்து இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். இறையாண்மை அப்படின்னா, இப்போ இந்தியா US 2 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கண்ட்ரியும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருக்காங்க. இப்போது யுனைடெட் நேஷனில் ஒரு ஓட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, இப்போது ரஷ்யாவில் வந்து போர் நடந்துட்டுருக்கு. அந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி UN நேஷனில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு வந்து இந்தியா யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்தியா வந்து எந்த கண்ட்ரி சொல்கிறத கேட்டுட்டு யுனைடெட் நேஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்தியா எதுக்கு மற்ற கண்ட்ரியோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒன்று கேட்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு கண்ட்ரியோட நேம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். ஓகேவா, இதில் ஃபஸ்ட் கொஷின் தான் கரெக்டு. இந்தியா வந்து எந்த கண்ட்ரி பேச்சையும் கேட்க தேவையில்லை. ஓகேவா, இந்தியா வந்து அவங்களே ஓனாக டிசைட் பண்ணலாம். ஓகே, அப்படி ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணாமல் ஓனாக தன்னோட டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? யாரையும் எதிர்பார்க்காம தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சோஷியலிஸ்ட் அப்படின்னா சோஷியலிசம், சமூகத்துவம். ஓகே, சமூகம் சார்ந்து திங்க் பண்ணுறது தான் சோஷியலிஸ்ட். ஓகே, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது சமூகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு கரெக்டாக தெரில, இது கரெக்டாக தான் நினைக்கிறேன், சமூகத்துவம். அடுத்தது செக்யூலர் அப்படின்னா மத சார்பின்மை. இந்தியா அப்படிங்கிறது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் செக்யூலரிசம். அடுத்தது டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் ரெண்டுங்க பார்த்தோம். ரெண்டுமே மக்களால் ஆட்சி செய்யக்கூடியது. ரிபப்ளிக் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் இருந்தால் அது ரிபப்ளிக். அடுத்தது ஆப்ஜெக்டிவ். இப்போது ஆப்ஜெக்டிவ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா
justice, liberty, equality, fraternity. இப்போ இதுக்கான மீனிங்ஸ், இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, அடுத்தது லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம், எல்லாரையும் ஒன்றா ஒரே மாதிரின்னு பார்க்கறது, அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதெல்லாம் எந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், அது ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது அடாப்டட். இப்போ கொஷினில் அடாப்டட்னு கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 26 ஜான்வரி 1950, இன்னொன்று 26 நவம்பர் 1949. இது ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. இதில் கொஷினில் அடாப்டட் அப்படின்னு இருந்ததுன்னா 26 நவம்பர் 1949. ஓகே, இதுதான் போடணும். நம்ம கான்ஸ்டியூஷன்லேயுமே ப்ரியாம்பிளில் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரியாம்பிளில் 4 விஷயம் இருக்குது. என்னென்ன? சோர்ஸ், நேச்சர், ஆப்ஜெக்டிவ், அடாப்டட். அதில் சோர்ஸுங்க இதை சொல்கிறாங்க பீப்புள் ஆஃப் இந்தியா. நேச்சர் அப்படிங்கிறது சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்தியா அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க சமூகம் சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சியால் குடியரசு அரசாங்கமாக இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது அப்ஜெக்டிவ் அப்படின்னா எதை நோக்கி இருக்குது அப்படின்னா நீதி, எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு குறிக்கோளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்போ உருவாக்கணும் அப்படின்னா 26 நவம்பர் 1949 இதை உருவாக்குறோம். அடுத்தது ப்ரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ். ப்ரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸ். இதில் இயர் அண்டு தீர்ப்பு மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இயர் வந்து 1960 தான் இந்த கேஸ் அப்படிங்கிற நடந்தது. இது வந்து இந்தியாவில் இருக்க பெருபாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். ஓகேவா? அது ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறத ரிலேட்டடான ஒரு கேஸ் தான் வந்து இந்த கேஸு. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் ரிலேட்டடான ஒரு query வரும்போது preamble is not a part of the constitution. not a part of the constitution அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்வளோதான். அது வந்து அதுக்குள்ள ஒரு பார்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் நடக்குது, கேசவநந்த பாரதி கேஸ். கேசவநந்த பாரதி கேஸ் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான கேஸ். இந்தியாவில் 1973 நடந்த கேஸ். இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, preamble is a part of the constitution. preamble வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டு தான். ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கூடவே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் கேன் பி அமெண்டட். இட் கேன் பி அமெண்டட். அதை என்ன பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இட் டஸ் நாட் சேஞ்ச் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இட் டஸ் நாட் சேஞ்ச் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போது நீங்கள் ப்ரியாம்பிள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவாலிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. செக்யூலர் அப்படின்னா செக்யூலர் அப்படிங்கும்போது இந்தியா வந்து எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் ப்ரியாம்பிள் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ். அடுத்தது மூணாவது கேஸ் எல்ஐசி கேஸ். இந்த கேஸ் அப்படிங்கிறது எப்போ நடந்ததுன்னா 1995.
இதில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு அப்படிங்கிறது ப்ரியாம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு, பிரிக்க முடியாத அம்சம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதனால் இதுக்கு மேலே கேசஸ் அப்படிங்கிறது எதுவும் நடக்கலை ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக. ஓகேவா? அப்போது பெருபார் யூனியன் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், எல்ஐசி கேஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. பார்ட்டு தான், சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆனால் பேசிக் ஃபீச்சரை மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் எல்ஐசி கேஸில் இது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ப்ரியாம்பிள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்கெட்யூல்ஸ். இப்போ இந்த ஸ்கெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது என்னது. அது வந்து இந்த ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் அதை அமெண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கேட்டகரியாக நம்ம கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம். அதுதான் வந்து ஷெட்யூல்ஸ். ஓகேவா? ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தனித்தனியாக இதில் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூலை வந்து பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணும்போது 8 இருந்தது, இப்போது 12 ஷெட்யூல் இருக்குது. இந்த 12 ஷெட்யூல்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லா கதையிலையும் சொல்கிற மாதிரி ஒரு ஊரில், அப்போ முதல்ல ஒரு ஊர் இருக்கணும். அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கார். ஓகேவா? இப்போ ராஜா புதுசாக வந்தோடனே ராஜாக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜாக்குன்னு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்தோடனே என்ன பண்ணுவார், பதவி பிரமாணம் தான் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. ஓகேவா? வந்தோடனே வந்து அவர் உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் எடுத்து ராஜாவாக மாறிடுவார். அதுக்கப்புறம் ராஜாவாக மாறினதுக்கப்புறம் அவருக்கு கீழே மந்திரி சபை இருக்கும்ல, மந்திரி சபை, அதில் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார். ஓகேவா? மந்திரி சபையில் எவ்வளோ பேர் இருக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊரை வந்து 2ஆக பிரிக்கிறார். அவங்களோட ஊரை 2 ஊராக பிரிக்கிறாரு. அதில் ஒரு ஊரில் ஏடிஎம் இல்லை, இன்னொன்று ஏடிஎம் இருக்க ஊர். ஓகேவா? ஏடிஎம் இல்லாத ஊர், ஏடிஎம் இருக்க ஊர் அப்படின்னு சொல்லி 2 ஊரை பிரிக்கிறார். ஓகே, இந்த ஊர்க்காரங்க வந்து எங்களுக்கு என்ன பவர், உங்களுக்கு என்ன பவர்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஓகே, யாருக்கு இதில் அதிகாரம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 அதிகாரமாக பிரித்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்குது, 2 பேருக்குமே சேர்த்து ஒரு அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகாரங்களை, பவர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, 3ஆக பிரித்து கொடுத்துட்றாங்க. அவங்க அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழியை வச்சு சண்டை போடுறாங்க. ஓகேவா? மாற்றி மாற்றி மொழியை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு சில சட்டங்கள் வந்து போடுறாங்க. ஓகே, ஒரு சில சட்டங்களை போட்டு அதை தனியாக வந்து ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. இந்த சட்டங்களை தான் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கட்சியிலேருந்து இந்த குரூப்லேருந்து எதிர் குரூப்புக்கு போயிடுறாங்க. ஓகே, எதிர்கட்சிக்கு போயிடுறாங்க. ஓகேவா? இந்த கட்சியிலேருந்து எல்லோரும் எதிர்கட்சிக்கு போயிடுறாங்க. எதிர்கட்சிக்கு போய் அவங்க ஒரு 2 ஊரை உருவாக்குறாங்க. ஓகே, 2 புது ஊரை உருவாக்குறாங்க. அதில் ஒரு ஊர் வந்து பஞ்சாயத்தாக இருக்குது, பஞ்சாயத்து கிராமமாக இருக்குது. இன்னொன்று வந்து நகரமாக இருக்குது, முனிசிபாலிட்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாக்குன்னு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த ராஜா வந்தானே ஒரு பதவி பிரமாணம் பண்ணுறாரு. பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு அவர் கீழே எவ்வளோ மந்திரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரை வந்து 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து ஏடிஎம் இருக்க ஊர், இன்னொன்று ஏடிஎம் இல்லாத ஊர். அதுக்கப்புறம் பவர்ஸை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 பவராக பிரித்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாகவும் சட்டம் போட்டுக்கலாம், சேர்ந்து சட்டம் போட்டுக்கலாம்னு சொல்லி 3 பவராக பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மொழிக்காக சண்டை போடுறாங்க. உடனே அவங்களுக்குன்னு ஒரு சில சட்டங்களை க்ரியேட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி சட்டம்லாம் போடுறாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்கட்சிக்கு போயிடுறாங்க.
எதிர்க்கட்சிக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 தனி ஊரை உருவாக்கிடுறாங்க. பஞ்சாயத்து தனியாக, கிராமங்கள் தனியாக, நகரங்கள் தனியாக வந்து பிரிஞ்சிருது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம 12 ஷெட்யூல் பார்க்க போகிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல். இப்போ ஷெட்யூல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம்ஸ் of state and union territories. Names of the state and union territories and its boundaries. ஓகே, நான் அந்த கதையில் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு ஊரில் அப்படின்னு சொன்னேன். அப்போது முதல்ல ஒரு ஊர் இருக்கணும், அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கணும், அந்த ஊர் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஷெட்யூல் 1. இந்தியாவோட ஸ்டேட்ஸோட நேம் என்ன, யூனியன் டெரிட்டரியோட நேம் என்ன, அதோட பவுண்டரிஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது ஷெட்யூல் 2. அடுத்தது ஷெட்யூல் 1. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூல் 2. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, emoluments, privileges, allowances of ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கவர்னர், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தனி ப்ரிவிலேஜஸ் கொடுக்கறது. நம்ம அந்த கதையில் 2வது என்ன பார்த்தோம், சலுகைகள் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோமா. இப்போ ப்ரிவிலேஜஸ். 3வது என்ன பார்த்தோம், ராஜா வந்து பதவி பிரமாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோமா. இப்போ ஓத்ஸ் அண்டு அஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஓத்ஸ் அப்படின்னா உறுதிமொழி, அஃபர்மேஷன்னா பதவி பிரமாணம். அடுத்தது ஷெட்யூல் 4. அடுத்து என்ன சொன்னேன், மந்திரி சபையை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போது அலோகேஷன் ஆஃப் ஷீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. allocation of seats of ராஜ்யசபா. அடுத்தது ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6. இது 2 என்ன சொன்னேன், 2 ஊராக வந்து பிரிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஏடிஎம் இருக்குது, இன்னொரு ஊரில் ஏடிஎம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஊரில் ஏடிஎம் இல்லை. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஓகேவா? இது வந்து ஒரு செட் ஆஃப் ஏரியாவை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ். அடுத்தது இது ஷெட்யூல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, இதே தான், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ். நான் என்ன சொன்னேன், ஒரு இதில் ஏடிஎம் இருக்குது, ஒரு இதில் ஏடிஎம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏடிஎம் இல்லை, செகண்டில் ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து தான் நம்ம ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி பேசுகிறது ஷெட்யூல் 6. ஓகேவா? இப்போது நமக்கு ஷெட்யூல் 5 அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க எல்லா ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸை பற்றி பேசுகிறது, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி பேசினா ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 6 அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 இடம் மட்டும். அடுத்தது ஷெட்யூல் 7. அடுத்து என்ன சொன்னேன், அவங்களோட பவர்ஸை பிரித்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோமா. இப்போ இது வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். பவர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 3 பவராக பிரிச்சிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? நம்ம வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கோம். இது யூனியன் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் போட முடியும். ஓகேவா? ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் போட முடியும். இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தான் இதுக்கு சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்க தான் இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது.
இப்போது ஃபஸ்ட்டு யூனியன் லிஸ்ட் இதில் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு சிலது இருந்தாலும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் ரிலேட்டடானது, அட்டாமிக் எனர்ஜி, ஃபாரின் அஃபேர்ஸ், வார் அண்ட் பீஸ், பேங்கிங், போஸ்ட், ரயில்வேஸ், ஏர்வேஸ், போர்ட்ஸ், முன்னாடி பார்த்தது போஸ்ட்டு, எஸ்டி இது ஆர் போர்ட். ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு சென்ட்ரல் சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதில் ஆக்ட் போட முடியும், இதை சேஞ்சஸ் இருந்தாலும் பண்ண முடியும். இதே ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், போலீஸ், பிரிசன், பப்ளிக் ஹெல்த், லேண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் எஸ்பிஎஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட். அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது எஜுகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன்ஸ், இதெல்லாமே நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நிறைய இருக்குது. ஓகே, இதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது இப்போ ஷெட்யூல் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது ஷெட்யூல் 8. இப்போ அந்த கதையில் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜுக்காக சண்டை போடுறாங்க, மொழி பேஸ் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது லாங்குவேஜஸ். ஓகேவா, நமக்கு இனிஷியலாக எவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்தது அப்படின்னா 14 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்தது க்ரியேட் பண்ணும்போது இனிஷியலி. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அடுத்தது ஷெட்யூல் 9. இப்போ ஷெட்யூல் 9 என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் certain laws. ஒரு சில சட்டங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஷெட்யூல் 9ல் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம என்ன சொன்னால் ஸ்டார்டிங்கில் 8 ஷெட்யூல் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ 12 இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஓகேவா, இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, நமக்கு இங்கே பிரிட்டிஷ் இருந்தப்போ நடந்த பிரச்சனையே வந்து இந்த லேண்ட் ரிலேட்டடான பிரச்சனை தான். ஜமீன்தார் சிஸ்டம் போடுறது, டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணுறது, லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, இந்த பிரச்சனைலாம் இருந்தது. அப்போ அதை வந்து நமக்கு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணுறாங்க. அது கூட லேண்ட் ரிஃபார்ம் சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகே, இப்போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ப்ளஸ் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் பண்ணாங்க. அடுத்தது ஷெட்யூல் 10. ஷெட்யூல் 10 அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின், இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஹூ இன்ட்ரடியூஸ்ட் ஜமீன்தாரி சிஸ்டம்? இது லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஷெட்யூல் 10. ஷெட்யூல் 10 அப்படிங்கிறது ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகே, தமிழில் இதுக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் 1985. இது ஷெட்யூல் 10ல் இருக்கு. ஓகே, இப்போது
ஏன்னு ஒரு கட்சி இருக்குது, பின்னு ஒரு கட்சி இருக்குது. இந்த கட்சி வந்து ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க, இந்த கட்சி வந்து ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க. இப்போது இந்த கட்சியோட சிம்பிள் நின்று ஒரு 10 பேர் ஜெயிச்சிடுறாங்க, இந்த கட்சியோட சிம்பிள்லேருந்து ஒரு 8 பேர் ஜெயிச்சிடுறாங்க. அப்போது இந்த 10 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட டென்யூர் 5 இயர்ஸ் அப்படின்னா, அந்த 5 இயர்ஸ் டென்யூர் முடிகிற வரைக்கும் அந்த 10 பேரும் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த கட்சி என்ன டெசிஷன் எடுக்குதோ, எந்த சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போட சொல்கிறாங்களோ, எந்த சட்டத்துக்கு எதிராக சப்போர்ட்டாக ஓட் பண்ண சொல்கிறாங்களோ, அது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அந்த கட்சியோட சிம்பிளில் நின்று ஜெயிச்சிருந்தா மட்டும். அதே மாதிரி தான் இந்த 8 பேரும் இந்த செகண்ட் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். இப்போது இந்த 10 பேரில் ஒரு 3 பேர் இந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும், இங்கே 7 பேர் ஆயிடுவாங்க, இங்கே 11 பேர் ஆயிடுவாங்க. இப்போ இவங்க மெஜாரிட்டி வந்துருமா? இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் அந்த கட்சியில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிள் வச்சு நின்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கணும். அவங்க டென்யூர் முடிஞ்சுன்னா அப்போ அவங்க விருப்பம் எங்கே வேணால் போய்க்கலாம். ஆனால் அந்த டென்யூரில் வந்து அவங்க அந்த கட்சிக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். அதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் 1985. அடுத்தது லாஸ்ட் ஷெட்யூல் 11 அண்டு ஷெட்யூல் 12. ஷெட்யூல் 11 அப்படிங்கிறது பஞ்சாயத், ஷெட்யூல் 12 அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி. இது வந்து கிராம நிர்வாகம், இது நகர நிர்வாகம். இது ரெண்டுமே ஒரே வருஷம் கிரியேட் பண்ணது. 73rd அமெண்ட்மெண்ட் 1992, இது 74th அமெண்ட்மெண்ட் 1992. ரெண்டுமே ஒரே அமெண்ட்மெண்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ணாங்க. இப்போ இதில் பஞ்சாயத்துக்கு 29 பவர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கு 18 பவர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு 12 ஷெட்யூல்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன அப்படின்னா நேம் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி சொல்லுது. செகண்ட் ஒன் வந்து அலவன்ஸ் பற்றி சொல்லுது. தேர்ட் ஒன் வந்து ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அவங்களோட பதவி பிரமாணம். நாலாவது வந்து ராஜ்யசபா சீட்டு. 5, 6 ரெண்டுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் தான். ஆனால் இதில் வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் இருந்தால் 6. 7 அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். 8 வந்து லாங்குவேஜஸ். 9 வந்து ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷன். இது எல்லாமே வந்து 9. அடுத்து 10 வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 11 வந்து பஞ்சாயத். 12 வந்து முனிசிபாலிட்டி. இதை தான் நான் ஒரு ஸ்டோரியாக சொன்னேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்க ராஜாவுக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்குது. அவர் முதல்ல பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு அவரோட மந்திரி சபையில் யாரெல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, அது ராஜ்யசபா. அதுக்கப்புறம் 2 ஊர் இருக்குது, ஒரு இதில் ஏடிஎம் இருக்குது, ஒரு இதில் ஏடிஎம் இல்லை. அவங்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறாங்க, அவங்க லாங்குவேஜ்க்காக சண்டை போடுறாங்க. அதுக்காக ஒரு சில ஆக்ட்ஸை க்ரியேட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அதனால ஒரு சிலர் வந்து வேறு கட்சிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஊரை உருவாக்குறாங்க, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து 12 ஷெட்யூல்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்சஸ், எங்கேருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லுது, ப்ரீஆம்பிள், அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் என்னென்ன சொல்லுது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவில்.